நீ எப்போ வேலைக்கு போயிட்டு வந்தீங்க? அட கடவுளே, எனக்கு தெரியவே இல்லை. நீ தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னு வந்து படுத்தேன். கொஞ்ச நேரம் தான் நீ தூங்குன, அதுக்கப்புறம் தூக்கமே வரல பார்த்துக்கிடுங்க. அப்புறம் என்னத்தை பண்ணுறது? அதான் அதுக்கு இதுக்கு உருண்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு படுத்து கிடக்குறேன். என் அக்கா காரியம் என் தங்கச்சி காரியம் ஒரு கோழியை வாங்கிட்டு வந்து உரின்னு உரிச்சு அதை போட்டு பொறிச்சு வச்சுக்கிட்டு வெறி கொண்ட உள்ள திட்டுற மாதிரி தின்னுக்கிட்டு காவ நீ. இந்தாப்புல ஒரு பீஸ் தின்னுன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை பார்த்துக்குங்க. என்னத்தை பிறந்தோம் இவங்க கூடலாம், என்னத்தை பிறந்தோம் பொறுக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு துண்டு கறி ஆத்தாளுக்கே கொடுக்க மாட்டேன்றாலும் ஒரு பெத்த ஆத்தாளுக்கு எனக்கு எப்படி கொடுப்பாளுங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். மனசு வந்து போச்சு. நீ அதான் கம்முன்னு வந்து படுத்துட்டு செவனானு செத்த நாய் செருப்பு கடிச்ச மாதிரி. என்னத்தை சொல்றது? வந்து அதுலேயும் அவ்வளோ என்னென்ன பேசுகிறாளோ தெரியுமா? நான் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து இவ்வளோக்கிட்ட பேசவே இல்லை. வந்ததுலேருந்து நான் செவனோடு கிடக்கிறேன் உள்ளார. என்கிட்ட வேணுங்களே சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு வாங்கிக்கிட்டு நான் அதை பண்ணண்டி நீ இதை பண்ணண்டி பக்கத்து விட்டு சாமலா இதை சொன்னாடி போனாடி வந்தாடி நீ என்னைய போட்டு புழிஞ்சு எடுக்கிறாளோ தெரியுமா? என்னத்தை சொல்றது? நல்ல நேரம் காலம்ட்டு கம்முன்னு வந்து படுத்துக்கிட்ட நீ. சரி விட அஞ்சம்மா, என்ன பண்றது? எனக்கே உங்க கதையை கேட்க கஷ்டமா தான் இருக்கு. என்னத்தை பண்றது? இது மாதிரிலாம் யாரும் இருக்கக்கூடாது பார்த்துக்க. ஒரு கூட பிறந்த தங்கச்சி அக்காளுக்கு கொடுக்காம எப்படிதான் திங்கிறாங்களோ இந்த உலகத்துல. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நானும் வரும்போது பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அம்மாக்காரங்க பக்கத்துல உட்காந்து ஒரு துண்டு குடிட்டி திங்கிறோம், வாய் உறுத்துட்டு ஒரு துண்டு குடிட்டின்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. இதே நான் வேலைக்கு போகாம இருந்தாலும் வச்சுக்கா, என்ன வெரைட்டியா சமைச்சு உங்க அம்மாவுக்கு கொடுப்பேன் தெரியுமா? அவங்க தின்ன மிச்சம் தான் நாங்கள் திங்கிறது. அப்படியெல்லாம் செல்வாக்கா வச்சிருந்தா இன்னைக்கு ஏன் முன்னாடியே கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு துண்டு கறிக்கு இப்படி ஏக்கம் முடிச்சு ஒக்கம் அடைகிறாங்க. இவங்களெல்லாம் பெத்த பொண்ணுங்களா இவளுங்க? எனக்கே வாயில் அசிங்கமா வருது அஞ்சமா. என்னத்தை சொல்றது? கொஞ்சம் கூட மனுஷனா பிறந்தா கொஞ்சம் அறிவு வேணும். 4 பேருக்கு பகிர்ந்து உண்ணணும்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கல. இவங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் போனாங்களா இல்லை மாடு வச்சு கிடந்தாங்களா? உங்க வீட்டில் சாணி வரைக்கும் தான் கிடந்துருப்பாங்க. அதான் நின்றுச்சே வருஷ கணக்கில் மாடு. என்னத்தை சொல்றது? சரி விடுங்க அஞ்சம்மா, நான் காசு தரேன். போய் எதிர்த்து வீட்டில் கறி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 கோழியை வாங்கிட்டு வாங்க. நல்லா பொறிச்சு நம்ம வீட்டில் இருக்கிற கூட்டத்துக்கு நல்லா திம்போம். அப்புறம் என்னத்தை செய்ய சொல்றது? உங்க அண்ணனும் வருவாப்புல. வந்தாருன்னா அப்படியே ஏக்க முடிச்சு போய் வாயெல்லாம் சும்மா கம்முன்னு இருக்கு, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்பாரு. தீனி பண்டம். நானும் வேலைக்கு போயிட்டு வரேன்னா அவரை கண்டுக்கவே இல்லை 2 நாளா. என்னத்தை பண்ணாரோ ஏது பண்ணாரோ நான் பார்க்கவும் இல்லை பார்த்துக்க. என்னத்தை சொல்றது? சொல்ல போனா வேதனை என் கதை வேதனையான கதை. நான் ஏன் வேலைக்கு போகிறேன்னு தெரியுமா? இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் ஒன்று சொல்லி இவங்க அம்மா கிட்ட வந்து என்னென்ன பிரச்சனையை ஏற்படுத்தணும் பண்ணி விட்டுறாளுன்னு நம்ம ஏன் வெளில கிடப்போம்? நம்மளுக்கு தான் நம்ம படிச்சிருக்கிறோமேனு வேலைக்கு கிளம்புனா வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் நமக்கு சொந்தக்கார பையன் தான் சொன்னால், நல்லா கம்ப்யூட்டர் வேலைம்மா, நீங்கள் போனீங்கன்னா நல்ல சம்பளம், 50-60 சம்பளம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதாக நாங்கள் 3 பேரும் கிளம்பணும்ப்பா. இல்லைன்னா போயிருக்கவே மாட்டோம். இப்படிலாம் நடக்கும்னு நினச்சா பார்த்தேன் நான். சரி நீ விடுங்க. நீ அவளுக்கு தான் வெறி பிடிச்சி கறி திங்கிறாளுங்கன்னா நம்ம எதுக்கு திங்கணும்? விடுங்க நம்ம எதுவும் சமைச்சு சாப்பிடுவோம். நீ கிச்சன்ல இருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். சரி நீங்கள் வந்த உடனே உங்ககிட்ட ஒரு 8 பேசிவிட்டு காலையிலே சரியாக பேசலையா? சரி இந்த சாயங்காலம் 6 மணி பஸ்ஸுக்கு கிளம்பி விடுவோம்ட்டு தான் உக்காந்துருந்தேன். அப்புறம் நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடுன்னு அம்மா சொன்னிச்சா. சரி அதான் ஒரு 8 மணி பஸ்ஸுக்கு போவோம்ட்டு அப்புறம் படுத்துட்டேன். அப்புறம் என்ன தான் பண்ணுறது? நான் வீட்டில் எம்மா வேலை கிடக்குது, எல்லா வேலையும் செஞ்சு வச்சேன். என்ன செய்யறது? இவ்வளோதான் நல்லா குந்தாரி கணக்கில் உட்காந்துக்கிட்டு ஐயோ எம்மா பேச்சு பேசுகிறாளோ தெரியுமா? உங்களை பற்றி தான் நீ பயங்கர பேச்சு பேசுகிறாளவோ. என்னத்தை சொல்கிறது? கூட பிறந்தவளா இருந்துட்டு நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்குங்க. இது மாதிரிலாம் எந்த ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது பார்த்துக்கிட்டேன். உங்களை பற்றியே தான் பேசுகிற அந்த சின்னவ. அவளுக்கு என்னதான் நீங்கள் பண்ணி வச்சிங்க? ஏன் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் என்னமோ கொடுமைப்படுத்துனாங்கன்றீங்களா? ஏன் நீ உங்களை அவள் என்ன கொடுமைப்படுத்தினா அவளை நீங்கள் என்ன கொடுமைப்படுத்துனீங்க? எப்போ பாரு இதே கதை தான் நீ ஓடுது அவகிட்ட. உனக்கே சந்தேகமாக போயிடுச்சு. வந்து உட்காருங்க, நீ உட்காந்து சொல்லுங்க. அட என்ன அஞ்சம்மா, நீ உனக்கு தெரியாது, நீ வந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பிய. நம்ம வீட்டில் 10 மாடு கட்டி இருந்தது. அந்த மாட்டு சாணி தான் வாரி கிடந்துச்சு உன் தங்கச்சி. நான் என்னத்தை பண்ணிவிட்டேன்? நான் வந்து அத்தனை வேலைகள் இந்த நீங்கள் பெற்றுப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் குண்டி கழுவுறதுலேருந்து அதுங்களை குளிக்க வைக்கிறதுலேருந்து சாப்பாடு போடுறதுலேருந்து சாணி வர்றதுலேருந்து இந்த தொழுவத்தை கூட்டுறதுலேருந்து காரை பறிக்க போகிறது அரை பறக்க போகிறது என்ன சோறு எடுத்துகிட்டு போகிறதுன்னா எத்தனை வேலை செஞ்சான் உனக்கே தெரியும். அப்புறம் என்னத்துக்கு இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு எனக்கே தெரியல. நான் என்னதான் குடும்பப்பட்டுட்டேன்? இவ்வளோ வேலை நான் செய்யும்போது அந்த பொண்ணை நான் குடும்பப்படுத்துறதுக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கம்மா? எப்போ பாரு இதே கதையாக தான் பாட்டா படிக்குது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீ இருக்கிற வீட்டில் நான் கட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன், நீ கட்டாமல் இருக்கிற. நான் 20 வேலை செஞ்சா நீ ஒரு 10 வேலை கூட செய்யக்கூடாதா சொல்லு? அப்போ வேலை செஞ்சாக்கா வேலை தான் செய்யணும். வீட்டில் வேலை இருக்குன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? உன் வேலையை நீ செய்கிற, என் வேலையை நான் செய்கிறேன். எல்லா வேலையும் செய்யறதுக்காக தான் நான் கட்டிக்கிட்டு வரணும். இது புரியாமல் எப்போ பாரு குடும்பப்படுத்தினா வீட்டில் இருக்கிற வேலை நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வீட்டு வேலையை நீ செய்கிற. இதுவே பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த பொண்ணுகிட்ட எப்போ பாரு எனக்கு வர சொல்லியே கண்டுக்குச்சுப்பா. என்னத்தை சொல்கிறது? நீ சரியான ஆளு அவ்வளோ 2 பேரும். எனக்கு புரியுது பார்த்துக்குங்க. இந்த கதையை கேட்டிங்களா? ஏதோ ஒரு கதை சொல்கிறாக்கா எக்காரி. இவளை நம்ம கூட பிறந்ததுக்கு நான் மட்டும் முன்னாடி பிறந்திருந்தேன்னு வச்சுக்கா, இவளுக்கு கள்ளிப்பாலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வச்சிருப்பேன். நான் இவளை சாவை அடிச்சிருப்பேன். சாவை நமக்கு எப்படி எதிராக பேசிக்கிட்டு இருக்கா பாரு அந்த குண்டச்சிக்கிட்ட.
ஏக்கா வாழ வந்தவ தனிதான் என்னைக்கா இருந்தாலும் வீட்டில் பிறந்தவ என்னைக்கும் தனிதான் பார்த்துக்கா. எம்ம திமுறா எப்படி இழையிறா குழையிறான்னு தெரியலையா? ஐயா இதெல்லாம் பார்க்கறதுக்கே சங்கோச்சமா இருக்கு, சங்கோச்சமா. சி இதெல்லாம் ஒரு சென்மம் போடுறக்குமா சாமி. காசு எந்த பக்கம் இருக்கு அப்படியே தாலிக்கா போடுறக்கு இவெல்லாம் எம்ம கூட பிறந்தவன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குக்கா எனக்கு. கடவுளை கடவுளை பார்ட்டி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவள் எதை சொல்ல வரா, ஆனால் என்னமோ நீ அதுக்கட்லையும் நீ என்கிட்ட பேசி மைண்டை குழப்பி விட்ட பார்த்துக்க. அவள் எதை சொல்ல வராட்டி நம்மளை பற்றி தான் சொல்ல வராளா என்னன்னு தெரியலையே. எட்டி என்னடி என்ன கதையாக இருக்கும்? நம்ம என்னடி அப்படி பண்ணிவிட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவ என்ன வேலைக்கு போகிறான்னு தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு போகாமல் வந்தா நம்மளை வான்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிட துப்பு இல்லை. என்ன மாதிரி பேசுறாளுவோ. ஏட்டி எனக்கு ஒரு எப்போ தாண்டி ஒரு எண்ணம் தோணுது. இவன் எப்போ பாரு நம்மளை பற்றி சொல்லி சொல்லியே குறை சொல்லியே இவ கூட குழஞ்சி பேசுறாட்டி எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு. எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறா பாரு. ஐயா ஐயா அக்கா இருக்கா என்னதான் பேசுறான்னு பார்ப்போம். இன்னைக்கு இவ பேசிக்கிட்டு வெளியில் வரட்டும். இவன் மண்டையை வச்சு கடாச்சி விட மாட்டேன் கடாச்சி. எப்போ பாரு அவன் என்ன கொடுமையே பண்ணலன்னு சொல்லி இவ அவளுக்கு சப்போர்ட் பண்றா பத்தியா? ஏக்கா ஒரு தங்கச்சிக்காரியை போட்டு கொடுமைப்படுத்தினதெல்லாம் இவளுக்கு தெரியாதா போச்சு? என்னைய சாரி வாங்கன்னு சொன்னா, என்னைய வந்து புள்ள அறுத்துட்டு வர சொன்னா, மாடு மேய்க்க சொன்னா, இத்தனையும் நான் செஞ்சதுக்கு அவ செஞ்சேன்னு அவ சொல்றா. இது எவ்வளோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாள. இவளை என்னத்தான் பண்றதுன்னு தெரியலையே. இருக்கட்டும் என்னதான் சொல்றானே சொல்லட்டும், இன்னைக்கு சொல்லட்டும் அப்புறம் தானே இருக்கு. என்ன அஞ்சுமா என்னமோ சொல்ல வந்துட்டு முழுங்குறிய? எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்னதான் எனக்கு தெரியலையே என்னது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச கதை அண்ணி, ஏன் உங்களுக்கு தெரியாத? அவ இந்த நகையை கீதா வாங்கி கொடுத்தா பத்தியா 3 பேருக்கும். ஏன் அண்ணி எனக்கு தான் 2 பொண்ணு இருக்கிறாளுவோ. நான் தாலி கட்டி வைக்கணும், எம்மன் செலவு இருக்குது, வயசுக்கு ஒரு வாழ்வோ நல்லது கட்டது இருக்கு. நான் வாங்கினா இவ்வளோ 2 பேரும் ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கிட்டு எப்போ பாரு என் கூட போட்டிடா நீ போட்டுக்கிட்டே இருக்கிறாளுவோ. அன்னைக்கு கூட நான் என்ன தரமா சொன்னோம் கீதா கிட்ட, கீதா வானா கீதா எனக்கு எதுவும் வாங்கி தராத, இவ்வளோக்கும் வாங்கி கொடுக்கணும். இல்லைனா நீ வந்து உனக்கு நகை எடுத்துக்கமா, ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகிற வயசாகி போச்சு, எடுத்துக்கோ எல்லாமும் நீ சேர்த்து வச்சாலும் அன்னைக்கு ஒரு இதாக இருக்கும். நான் அம்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த குட்டி இழுத்துட்டு விட்டா கடைக்கு. நான் போகிறத பற்றி இவ்வளோ 2 பேரும் பின்னாடி வராது, பண்ணிங்க தொடர்ந்து வராது. அந்த மாதிரி வந்து 3 பேருக்கு ஒரே மாடலில் எடுங்கன்னு சொல்லி எடுக்க வச்சு அவளுக்கு அன்றைக்கி அம்மா காசு தன்னை கட்ட வச்சாளுங்க. அந்த நகையை எடுத்துக்கிட்டு தான் போனால இந்த மாலினி போயிட்டு ஒழுங்காக இருந்தா அந்த நகையை என்னமோ தெருவெல்லாம் ஆடிக்கிட்டு இங்கே பாருங்க எங்கள் அண்ணன் வீட்டில் எங்கள் அண்ணன் மாவை வாங்கி கொடுத்துக்கிறா, என்ன மாவை வாங்கி கொடுத்துக்கிறான்னு தெருவெல்லாம் பாட்டு பாடியிருக்காக்கா நீ. அதை போய் அவன் மாமியாக்காரி என்னடி நீ வீட்டில் வேலை இல்லாத என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு கேட்க போவேன். நாதியத்தவ அப்படி இப்படி சோத்துக்கு வழி இல்லாதவ, ஒரு உறவு இல்லாதவ, அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆமாம். அதான் பிரச்சனை அவங்கள்ட்ட சொன்னாலா இவ இல்லையா? சண்டைன்னா மட்டும் வந்து ஒப்பாரி வச்சு கூட்டிட்டு போக தெரியும் ஆளுவலை. அப்புறம் அங்கே நடக்கிற கதை சொல்ல மாட்டா. இவ சரியான கூனி அண்ணி. நீங்கள் அவளெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஐயோ சரியான கிரிமினல் 2ம். இந்த கதை எப்படி போச்சா இன்ன வரைக்கும் அண்ணி ஒரு கூட பிறந்த அக்கா தானே, என்ன சண்டையாக இருந்தாலும் இருக்கட்டுங்க ஒரு போனை போட்டு அக்கா இப்படி ஆகி போச்சு என்ன கனி எப்படி இருக்கிற ஏதா இருக்கிற இந்த மாதிரி இந்த மனுஷன் சொல்கிறாரு, நீ மாமாவும் வந்து என்ன பார்த்துட்டு போங்க கூப்பிடுறது இல்லையா? இந்த கதையை என் வீட்டுக்கு 4வது வீட்டுக்காய் வந்து சொல்கிறா. ஏன்னா அவளுக்கும் இவ்வளவுக்கும் தானே லிங்க் இருக்குது. ஏன்னா நான் அந்த ஊரில் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், நான் ஒரு 10 பசுமாடை வச்சு நான் பால் கறந்து ஊற்றி அதில் காசு சம்பாதிச்சு வட்டிக்கு விட்டு அதில் நகை சம்பாதிச்சு வச்சு அதை வச்சு வட்டிக்கு விட்டு என்னென்னமோ நான் பண்ணி 10 நாளா 6 ஆக்குறோம். இவளுக்கு என்னக்கா வந்து போச்சு? ஏன் நீ இவளுக்கு என்னதான் வந்து போச்சு? நான் முன்னேறதே இவளுக்கு பிடிக்கல. என் வீட்டுக்கு 3வது வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோக்கிட்ட போனை போட்டு பேசி கேட்டுக்கிட்டு என் வீட்டு கதை எல்லாம் 3வது வீட்டில் தான் நீ நடக்குது. இது என்னன்னு நீங்களே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணன் கிட்ட சொல்லி இதுக்கு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. இது எனக்கு இந்த எண்ணம் இல்லாதான் இருந்துச்சு. இப்போ ஆனால் இவ்வளோ அடக்கணும் பார்த்துக்குங்க. எப்போ பாரு என்கிட்டே சண்டை வாங்கிட்டு இருக்காளுவா. இது வேலை பழப்பா எனக்கு. ஏக்கா இவ பேசுறத பத்தியாக்கா எம்ம ஆத்திரத்தை கலப்புற மாரி. எனக்கு ஒண்ணுன்னா இவ வந்து முடியாது பாக்கிறதுல இவளுக்கு போன போட்டு நான் சொல்லணுமா? ஏக்கா நான் இப்படி ஆகிவிட்டா நீனு மாமாவும் வாங்க என்ன அனுசரிச்சுட்டு போங்கன்ற மாதிரி. நல்லா இருக்கு இந்த கதை. என்ன மாதிரி பேசுற பாரு. தலைப்பு மாறின பத்தி இருந்துக்கிட்டு என்னத்தை பேசுறது. சரி அது கிடக்கட்டும். ஏக்கா உன்கிட்ட அப்பவே சொன்னான் இந்த பக்கத்து வீட்டுக்காரி சாமலாவை பத்தி பேசாதன்னு சொன்னான். நீ சண்டையில பேசி விட்டுவிட்டு இப்போ அதை அண்ணன் கிட்ட சொல்லி என்ன பண்ணி வைக்க போறாளோன்னு தெரியலையே. ஏக்கா இவ்வளோ கிட்ட ஏக்கா நீ வாய விட்ட இந்த அஞ்சம்மா கிட்ட சரியான கூலிக்காய்வ. அவ என்ன சொல்றா கூனின்னு எப்படியெல்லாம் குழப்பி விட்டு இந்த அண்ணிக்கிட்ட வந்து சொல்லி இவங்க போய் இப்போ அண்ணன் சொல்லி அண்ணன் வந்து நம்மளை விசாரிக்கும். அதுக்கிட்ட நம்ம கிளம்பிடுவோமா என்ன? நீ ஒரு ஆளுட்டி பைத்தியக்காரி. சொன்ன என்ன நீ தான் சின்னவ, நீ தான் பயப்படணும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் பார்த்துக்கா. அவளுக்கு நமக்கு பழக்க வழக்கம் இருக்கு. அவனுக்கு போன் போடுறா, பக்கத்தில் என்ன நடக்குது சொல்கிறா. இதில் என்ன பெரிய பயப்படுறதுக்கு பெரிய இதாக இருக்குது. இது ஒரு காலம் என்ன நீ வர பயந்துக்கிட்டு என்ன வர பயமுறுத்தி கிடக்குற. நீ என்ன தான் நடக்கும் அவன் சொன்னா சொல்லிட்டு போகிறான். அதுக்காக அவள்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. அப்போ தான் இவளை பற்றி எல்லா கதையும் நமக்கு தெரியும். டீ ஏட்டி பயப்படுறேன் நான் இருக்கிறேன் டீ. ஐயோ என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி வேலை நம்ம பார்க்குறாங்க உங்கள் அக்காவும் தங்கச்சியும். அந்த பொண்ணு வீட்டுக்கு போன போட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்களா? ஐயோ இதெல்லாம் என்னம்மா புத்தி? இது மாதிரி நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை பாரு. ஐயோ இதெல்லாம் கேட்டு சரி நீங்கள் எப்படி சம்பாதிச்சா அவங்களுக்கு என்ன? நீங்கள் என்ன
போய் சொல்றீங்களா, திருடுறீங்களா? என்னமோ ஒண்ணு பண்ணி சம்பாதிக்கிறீங்க. உங்க பொண்ணு ஒரு 2 இருக்குது, அதுகளுக்கு செய்றீங்க. எப்ப பாரு அவங்க பொறாம பிடிச்சவங்க நீ 2 பேரும். எப்ப பாரு உங்களையே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் யார் முன்னேறாங்களோ வாழ்க்கையில அவங்கள பத்தி பேசுறதே இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு பெரிய வேலையா போச்சு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எதுக்கு இப்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் வரட்டும், சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவான். நீங்க அதுக்கு கிளம்ப நிக்க இருங்க. அவங்களே இருக்கிறாங்க ஓசில திங்கிட்டு போறதுக்கு. நீங்க இருந்தா என்ன, இருந்து சாப்பிட்டு நாளைக்கு போகலாம். இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க தான் உங்க மாமியா இருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. நீ ஏன் இப்ப கிளம்புறீங்க? எங்க நான் கிளம்புறேன். என்னத்த பண்றது? என்ன புள்ளிவெல்லாம் என்னெல்லாம் இருக்காது. நீங்க அண்ணன் வந்தா சொல்லுங்க, இல்லை நான் இருந்து சொல்லிட்டு போட்டா. இவ்வளோ தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. நீ எனக்கு இவ்வளோக்கெல்லாம் இருக்க முடியாது. இவ்வளோ 2 பேரும் இங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறது? எனக்குலாம் சுத்தமாக விருப்பமே கிடையாது இது மேலே. அதனால தான் கிளம்பலாம் மட்டும் கிளம்புறேன். கூட போகிற தங்கச்சி உங்களையே இப்படி வச்சு செய்கிறாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. நான்லாம் எவ்வளோ தரோம் அதானே நான் நினச்சி பார்க்குறேன். சரி இருங்க, கவலைப்படாதீங்க. நைட்டு டிஃபன் ஏதாவது போய் செய்கிறேன், சாப்பிட்டு போகலாம். இருங்க. எக்கா இன்னைக்கெல்லாம் இவ்வளோ எதுவும் பேச முடியாது. அண்ணங்கிட்ட வர அதை ரொம்ப சொல்ல போகிறான். சொல்லிவிட்டானா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அதனால் இன்றைக்கெல்லாம் எதுவும் சொல்ல வேணாக்கா. புரியுதா இல்லையா? பொறுமையாக நம்ம இன்னொரு நாளைக்கு இவ்வளோ புழிஞ்சு எடுத்துருவோம். இன்றைக்கி விட்டுடு. ஏன்னா நம்ம கொத்தா மாட்டிக்குவோம். அண்ணன் வர நேரம் வர. அப்புறம் அந்த பொண்டாட்டி வர நல்லா சப்போர்ட் பண்ணி பேசிச்சுன்னா அண்ணனுக்கு 2 கொம்பு முளைச்சிக்கும். அப்புறம் நம்மளை போட்டு செம்ம கழுகும். அப்புறம் இங்கே வர முடியாது, போக முடியாது. பார்த்துக்க ஏக்கா. இன்னொரு விஷயத்த கவனிச்சாக்கா, நமக்கு நகை வாங்கி கொடுத்ததே அவள் எம்மோ டென்ஷனாக பேசுகிறா பற்றியா? ஒரு தங்கச்சிக்கு ஒரு அக்காளுக்கு தானே வாங்கி கொடுத்தாங்க. யாருக்குக்கா வாங்கி கொடுத்தா? பொதுவாக நம்ம அண்ணன் பொண்ணு இவளுக்கும் வாங்கி கொடுத்தாங்க, நமக்கும் வாங்கி கொடுத்தா. அதை என்னமோ இப்படி பேசுகிறா. சீப்பாக போயிட்டோம் போல் இருக்கு நான். என்னமோ அந்த நகையை வச்சுக்கிட்டு நான் அதனால தான் பிரச்சனை வாங்கணும்னு எப்படி பேசுகிறா பற்றியா? இவ மூஞ்ச பாரு, நல்லா மலக்குறங்க மாரி வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு திரியுது பாரு. இதுக்கிட்ட இனிமேல் வச்சுக்கக்கூடாது. வா, என்னைக்கா இருந்தாலும் இவன் நம்ம காலில் வந்து உழுவாக்கா. என்னைக்கா இருந்தாலும் அடி உதவுற மாரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்ற மாதிரி. நம்மளை மாரி யார் அவளுக்கு கூட பிறந்தவ, யார் செய்வா போவா? என்னம்மா அண்ணி அண்ணி பின்னாடி போகிறாள. அண்ணி எல்லாம் செஞ்சு போடுவாள. நம்ம ஈக்குவலுக்கு அண்ணி வருவாள. இருக்கட்டும், நீ எதுவும் வருத்தப்படாத, வா போ. ஏட்டி மாலினி, நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம். முட்டி நமக்கு என்னட்டி வேலை? என் புருஷனும் இந்த மிலிட்ரி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காப்புல. உன் புருஷனும் வேலைக்கு போயிட்டு 6 மணிக்குள்ளே வந்துருவாப்புல. இத்தனை நேரம் வந்துருப்பாரு உன் புருஷன். சொல்லங்காட்டிலையும் நம்ம எப்படியாவது 7 மணிக்காவது வீட்டு கிளம்பிடுவோம். முட்டி வா போவோம். இதெல்லாம் ஒரு ஆள் இவளை பற்றிலாம் யோசிக்க வேணாம். அவளை பற்றி விசாரிக்கலாம்னு வந்தால் அவள் விசாரிச்சு விட்டோம். கிளம்பி போய்கிட்டே இருப்போம். வா. எனக்கு ஒன்றும் சரியில்லைக்கா. காலையிலேருந்து என் உள் மனசு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குக்கா. எனக்கு இப்படி சொன்னால் கரெக்டாக நடக்கும் பார்த்துக்க. என்னன்னா இந்த நம்ம அண்ணன் மாட்டி இருக்கிறால இந்த பஞ்சவரணம், அவள் ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுதுக்கா. இல்லைன்னா எனக்கு இப்படி தோணவே தோணாது. நான் நினச்சேன்னா அப்படியே உண்மையாக நடக்கும் பார்த்துக்க. என்னமோ நடக்குது, கண்டுபிடிக்கணுக்கா. நீ உனக்கு எதுவும் தோணுதா இல்லையா? ஏட்டி எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்க. நீ சொன்ன மாதிரி தான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது. நம்ம இந்த இவளை பொண்ணு பார்க்க போனோமே, அப்போ அவள் அப்பா ஆத்தா இவள் PUC படிச்சிருக்கிறா, 10வது படிச்சிருக்கான்னு சொன்னாங்க. அப்படி படிச்சுட்டு எப்படி கம்ப்யூட்டர் வேலைக்கெல்லாம் போக முடியும் பெரிய IT கம்பெனியில்? எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது பார்த்துக்க. என்னமோ இருக்குட்டி, இதில் மறைமுகமான ரகசியம் ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்க. என்னமோ அதை கண்டுபிடிக்கணும் பார்த்து கூடிய சீக்கிரத்தில். சரி வா, இப்போதைக்கு கிளம்புவோம், பஸ்ஸை விட்டுடுவோம். அப்புறம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த 2 குட்டியும் கடத்து கட்டிக்கிட்டு கிடப்பானுவோம். வா, ஆயாக்காரி ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுக்க மாட்டான், மேலே தான் இருக்கும், எடுத்து கொடுக்க மாட்டான். அப்புறம் நம்ம தான் போய் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். சரிக்கா வாங்க போகும், நேரமாகி போச்சு.